அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு புக்கே எழுதுறாங்க. அந்த புக்கில் வந்து இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ரவுடி. நடுவில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்தே ரொம்ப தெளிவாக ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சு. நான் வந்து ஒரு திமுக ஆளாக இருக்கலாம், அதனால நான் வந்து ஜட்ஜாக இருக்கணும்னு ஜட்ஜாக ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் பாஜகவாக இருக்கலாம், ஜட்ஜ் ஆக முடியும்னு சொல்ல முடியாது. நமது சார்பியம் ஒன்று. நம்ம இயக்கம் இயங்கும் பொழுது அது வந்து அந்த சார்பியமற்ற இயக்கம் செய்யணுங்கிறது தான். இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ரவுடின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? அவர் ஒரே ஒரு அந்த தீபத்தூளுக்கு கொடுத்ததுக்காக மட்டும் சொல்கிறாங்க. முறைப்படி இதே அரசியல் சாசனம் படி ஒரு ஜட்ஜி ஒரு விஷயம் சொல்கிறாரு, அந்த தீர்ப்பு நமக்கு பிடிக்கலன்னா நமது அரசியல் சாசனத்தில் என்ன இருக்குது? உனக்கு பிடிக்கணும்னு தேவையில்லை, அதுக்கு 2 இருக்குது. நீ மேல்முறையீடு பண்ணலாம், அப்பீல், அல்லது அதே ஜட்ஜிக்கு அதே கோர்ட்டுக்கு போய் ரிவ்யூ கேட்கலாம், பெஞ்ச் ரிவ்யூ கேட்கலாம், அதாவது தணிக்கை. நீங்கள் இன்னும் 2-3 மாதம் கொடுத்தீங்கன்னா பாவம் அந்த ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணனும் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவங்க 2 பேரும் பேர் எழுத்து கூட இவங்களும் ஆர்எஸ்எஸ் சார்பியர்களாக நீங்கள் எழுதுவாங்க. அதாவது அவங்க எழுதுறதுக்கு என்ன வேணா சொல்லவேன். இது என்ன, எந்த ஒரு ப்ரூஃப் ஒரு ஆதாரம் வச்சு சொல்கிறாங்களா? அவங்களே என்னமோ சுற்றி திணிச்சு போட்டு விட்டுரு.